ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரகேதுவின் கதை அதை பார்க்க போறோம். சும்மா நம்ம பிரேயர்ஸ் மந்திரம் எல்லாம் படிச்சுடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினி நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம மகராஜர் சித்திரகேதுவோட கதையை பார்க்கலாம். போன வாரம் விருத்ராசுரன் ஒரு கதையை பார்த்தோம். ஸோ நம்ம பாகவதம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் எப்போதுமே சொல்லுவோம். ஒன்று அர்ஜுனனோட பேரன் பரிஷித் மகராஜ், அவர் தான் பாகவதம் கேட்கிறாரு. அவருக்கு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாசதேவரோட புள்ள சுகதேவ கோஸ்வாமி. அவர் தான் இந்த பாகவதம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரிஷித் மகராஜ் வினவினார், பாவமிக்க அசுரனும் புகழற்றவனும் யுத்தம் என்ற நெருப்பினால் துன்பத்தையும் கவலைகளையும் கொடுப்பவனுமான விருத்ராசுரனை போன்ற ஒரு அசுரனால் எவ்வாறு சிறந்த கிருஷ்ண உணர்வு மிக்கவனாக மாற இயலும்? போன வாரம் பார்த்தோம். விருத்ராசுரன் அவர் அசுரனா இருக்கார், ஆனா கூட என்ன இருக்கு, பெரிய பக்தனா இருக்கு, பகவான் மேல பெரிய பக்தி. ஏதோ காலத்தின் கட்டாயம் அசுரனா வந்துட்டார். சோ அவர் எப்படி அசுரனா ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ அசுரனா இருந்தா பெரிய பக்தர், அதனால கடைசியில் என்ன சொல்றார், இந்திரன்ட்ட உன்னால நான் கொல்லப்பட்டால் நல்லதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்திரன் கையால சண்டையில தோத்து போய் மரணம் அடைகிறார். ஆனா கடைசியில் எங்க போறார், வைகுண்ட லோகம் போயிடுறார். ஸோ உண்மையான மனித பிரிவோட நோக்கத்தை அடைஞ்சுடுறார். ஸோ எல்லாத்துலயும் மிகச்சிறந்த வெற்றி எதுன்னா வைகுண்ட லோகம் அடைகிறது தான். மற்ற சின்ன சின்ன தொழில்கள்லாம் வாழ்க்கையில வரலாம் போகலாம். முக்கியமா அந்த பௌதிக விஷயங்கள்ல காசு பணம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம், வெற்றி கிடைக்காம போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன தோல்விகள். பட் முக்கியமான வெற்றி எதுன்னா, இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியே போகும்போது நம்ம எங்க போகணும், வைகுண்ட லோகம் போகணும். திருப்பி திருப்பி இங்கேயே பெரியவிடக்கூடாது. அதுதான் உண்மையான வெற்றி. அப்படி திருப்பி திருப்பி இங்கேயே பெரியவிடக்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டோம்னா அதுதான் வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி அடைஞ்சாலும் அது மிகப்பெரிய தோல்வியாயிடும். ஸோ விருத்ராசுரன் வெற்றி அடைஞ்சார். ஸோ அதான் கேட்கிறார் பரிஷித் மகாராஜ், அவ்வளவு பெரிய அசுரனா இருக்கார், அந்த அசுரன் எப்படி கிருஷ்ண உணர்வுல அவ்வளவு பக்குவமா இருக்க முடியும், எப்படி அவ்வளவு பெரிய பக்தனா ஆனார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, வியாசதேவர், நாரதர், தேவலர் ஆகியோரின் வாக்கியங்களிலிருந்து நான் கேட்ட அதே வரலாற்றை உமக்கு கூறுகிறேன், கவனமுடன் கேளும் அப்படிங்கிற. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வியாசதேவர், நாரதர், தேவலர். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயாச்சு. நம்ம இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையான ஆன்மீகம்னா என்னங்கிறத பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரம்மா, சிவன், பகவான், கிருஷ்ணர், அப்புறம் வியாசதேவர், நாரத முனிவர், இந்த மாதிரி நிறைய முனிவர்கள். சோ அவங்களுக்கு எல்லாம் தெரியாத ஆன்மீகமா நமக்கு தெரிஞ்ச போறது. அதனால புதுசு புதுசா ஆன்மீகங்கிற பேர்ல என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்துட்டு என்னென்னயோ பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. கலியுகத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மளும் அறியாமையில போய் சேர்ந்துட்டு இருக்கோம், அங்கேயே போய் உட்காந்துட்டு அதுதான் ஆன்மீகம் வச்சுட்டு எதுவுமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் படிக்க புரிய வரும் நமக்கு தெளிவா. உண்மையான ஆன்மீகம்னா பகவான் கிருஷ்ணனிடம் சரணடைவது, பகவான் கிருஷ்ணனிடம் மனதை பறி கொடுப்பது, அதுதான் உண்மையான ஆன்மீகமே. ஏன்னா நம்ம எல்லாருமே பகவானுடைய நித்திய அம்சங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற யாருடைய அம்சமும் கிடையாது. சோ பகவானால படைக்கப்பட்டவர்கள், நம்ம பகவான் கிருஷ்ணனால படைக்கப்பட்டவர்கள். அதனால நம்மளுடைய சேவை, நம்மளுடைய பிரியம் எல்லாம் யார் மேல செலுத்தணும்னா பகவான் கிருஷ்ணன் தான் செலுத்தணும்.
அது செலுத்தாத வரைக்கும் ஜீவாத்மாவுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. வேற எதையோ ஆசைப்பட்டு எதையோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்ற, நான் சொந்தமாலாம் சொல்ல போறது இல்ல. சுகதேவ கோஸ்வாமிக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நிறைய வேதங்கள் படிச்சவர், கற்றறிந்தவர், சகலமும் கற்றறிந்த பெரிய பண்டிதர் சுகதேவ கோஸ்வாமி. ஆனா என்ன சொல்றார், மிக பணிவோட சொல்றார், வியாசதேவர், நாரதர், தேவலர் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதுதான் அப்படியே சொல்ல போறேன். அதுதான் வந்து வம்சாவளியா வரக்கூடியது, குரு சீர பரம்பரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. புதுசா ஆன்மீகத்தை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம சொல்றது தகுதியும் கிடையாது. கலியுகத்துல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா குரு உருவாயிட்டே இருக்காங்க, புதுசு புதுசா ஆன்மீகம் சொல்றாங்க. நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு பக்கம், நான் தான் சிவன் ஒரு பக்கம், நான் தான் அம்பாள் துர்கையோட அம்சம்னு சில பேர் நான் தான் எல்லாம் கடவுள் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து உனக்கு நீயே குருவாக இருந்துக்கொள், நீதான் உனக்கு கடவுள், நீயே உனக்கு குருவா இருந்துக்கோ, வேற யாரும் தேவையில்லை அப்படிலாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத முட்டாள்தனமான ஆணவ பேச்சு. எல்லாருக்கும் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் வந்து உண்மையான நித்தியமான பகவான், நித்தியமான குரு, எல்லாமே அவர் தான். त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बंधुश्च सगा त्वमेव, त्वमेव द्रविणम, त्वमेव विद्या द्रविणम त्वमेव, त्वमेव सर्वम मम देव देवा வேதம் சொல்றது. அவர்தான் தாய், அவர்தான் தந்தை, அவர்தான் குரு, அவர்தான் வந்து நண்பன், அவர்தான் செல்வம், அவர்தான் ஞானம், பகவான் தான். வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பராக்கிரியகா, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரோ தர்மம், வாசுதேவ பராகதி. இதான் புரிஞ்சுக்கணும், பகவான் வாசுதேவன் தான் எல்லாமே. அதை புரிஞ்சுக்காத வரைக்கும் சுத்திட்டே இருக்க வேண்டியதான் இங்கே. சோ என்ன சொல்ற, அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை நான் அப்படியே சொல்றேன் உனக்கு அப்படிங்கிற. அதனால சொந்த கருத்துக்களுக்கு சொல்றது வந்து ஆன்மீகமே கிடையாது. சொந்த கருத்துக்கள் சொல்லி காலனாக்கு பிரயோஜனம் கிடையாது. எல்லா கருத்துக்களையும் பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள், சிவபெருமான், பிரம்மா போன்ற தேவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுட்டு அதை பின்பற்றி வாழ்க்கை நடத்துறதுதான் வந்து உண்மையான ஆன்மீகமே. ஸ்ரீமத் பாகவதம் 6:14-5. முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயணக சுதுர்லபக பிரசாந்தாத்மா கோட்டீஸ்வபி மகாமுனி. சிறந்த முனிவரே, முக்தி அடைந்தவர்களும் முக்தியை பற்றி பூரண ஞானம் உள்ளவர்களுமான பல கோடிக்கணக்கானவர்களுக்குள் ஒருவனே பகவான் நாராயணரின் அல்லது கிருஷ்ணரின் பக்தனாக இருக்கக்கூடும். சாந்த சுரூபமாக விளங்கும் இத்தகைய பக்தர்கள் மிக மிக அரியது. பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுண்டு பகவான் கிருஷ்ணன் சரணடைவது சாமானிய விஷயம் கிடையாது. தேசத்துல புரியாது. நான் சொன்ன மாதிரி நிறைய குழப்பங்கள் தான் போயிட்டு இருக்கும். யாரையோ வணங்கிண்டு, யாரையோ குரு நினைச்சுண்டு, யாரையோ கடவுள் நினைச்சுண்டு. தேவர்களை வெளிப்பட்டா கூட அவங்க வழிகாட்டுவாங்க. எப்படியும் இந்த தேவர்கள் கூட சாதாரண மனிதர்கள், அற்ப ஜீவராசிகள் வந்து சில வேஷங்கள்லாம் போடுறாங்க, எல்லாம் தெரிஞ்ச அப்படியே பகவான் மாதிரியே பேசுறாங்க, நல்ல வேஷம் எல்லாம் போட்டுக்கிறாங்க, மேல ஜடாமுடி வச்சுக்கிறாங்க, மாலையை போட்டுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, பண்ணி கடவுள் கடவுள் நான் தான் அவதாரம் சொல்றாங்க. மக்களும் வந்து நம்பின்னு போறாங்க பாவம். சோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு பெரிய பக்தனானது மிக மிக அரியதுங்கிற. ஆன்மீகத்துல முக்தி அடையணுங்கிறது பெரிய ஆசை, முக்கியமான ஆசை. சோ அந்த லெவலுக்கு வர்றதே பெரிய விஷயம். சோ அந்த முக்தி அடையணுங்கிற ஆசையில பகவான்கிட்ட சரணடைஞ்சு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரியது. அதனால்தான் பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட பகவத்கீதையில, மனுஷியானாம் சகசேஷு கஷ்டித் யததி சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின் மாம்பேதி தத்துவத. இந்த பிறப்பு இறப்பு, இதோ இன்னைக்கு சாப்பிட்டோமா தூங்கினோமா அந்த மாதிரி வாழற வாழ்க்கையை விட்டுட்டு மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கு, நிரந்தரமான விஷயம்னா என்ன அப்படின்னு தேடி வரவங்க சில பேர் தான். கோடியில ஒருத்தர் தான் வந்து வருவாங்க. அந்த மாதிரி கோடியில வரக்கூடிய ஒருத்தர்ல அதுல கோடியில ஒருத்தர் தான் வந்து என்னை நான் உள்ளதுபடி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில். சூரசேன தேசத்தில் இந்த பூமி முழுவதையும் ஆண்டு வந்த சித்திரகேது என்ற ஒரு அரசர் இருந்தார் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறது. சித்திரகேது, இந்த சித்திரகேதுவிற்கு 1 கோடி மனைவிகள் இருந்தனர். அவர் குழந்தை பெறும் தகுதியுடையவராக இருந்தும் எந்த மனைவியிலிருந்தும் ஒரு குழந்தையும் கூட அவர் பெறவில்லை. 1 கோடி மனைவிகள். இந்த காலத்துல வந்து சத்தியாயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், அந்த காலத்துலாம் மனிதர்களே வந்து மிக சக்தி வாய்ந்தவா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப புனிதமா இருப்பாங்க, ரொம்ப பக்தியோடு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கும். நிறைய மனைவிமார்கள் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அவங்களை கட்டி காத்து சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கிறது பெரிய விஷயம். அதுவும் சத்திரியர்கள் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம் தர்மப்படி. பிராமணர்கள்
கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் வைசியர்கள் சூத்திரர்கள் இருக்காங்க. ஆனா சத்திரியர்களோட தர்மத்துல வந்து மனைவிமார்கள் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நல்ல செல்வந்தரா இருப்பாங்க, நல்ல சுபிட்சமா வச்சுப்பாங்க, நல்ல மனைவிமார்களும் திருப்தியா இருப்பாங்க இந்த மாதிரி. சோ அதனால வந்து அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் நடக்கும். அப்போ என்ன ஆகுது, அவருக்கு எல்லா தகுதி இருக்கு, அவருக்கு ஒண்ணும் உடல்ல குறையெல்லாம் கிடையாது. சோ அவருக்கு தான் உடல்ல குறைபாடு இருக்கா, அதனால குழந்தை பிறக்கல அப்படின்னு கிடையாது. அவருக்கும் இது இருக்கு, மனிதர்கள் இருந்தாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா குழந்தை வந்து பிறக்கல. சோ அதான் சொல்றது பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்மா படி அவருக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம்ங்கிறது இல்ல. ஆனா அவருக்கு வந்து அவருக்கு வந்து குழந்தை கண்டிப்பா ஒண்ணு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஒருமுறை தனது தன்னிச்சையான விருப்பத்தால் அங்கீர என்ற சக்தி வாய்ந்த முனிவர் சித்திரகேது மன்னரின் அரண்மனைக்கு வந்தார். ஒரு மகனை பெற விரும்பிய சித்திரகேது மகாராஜன் அந்த மாமுனிவரை மிகவும் அடக்கத்துடன் வணங்கி பின்வருமாறு கூறலானார். அவர் குழந்தை பெறுவதில் தனக்கு உதவக்கூடிய எதையாவது செய்து கருணை காட்டும்படி அங்கீர முனிவரை வேண்டிக் கொண்டார். நான் நல்ல மகாராஜாவா இருக்கார், நல்ல ஆட்சி புரிகிறார், அப்புறம் அவருடைய வம்சம் தழைத்துவங்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணும், அதனால அவர் ஆசைப்படுறார். சோ அந்த குழந்தை வரணும் அப்படின்ட்டு. அம்முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அவர் ஒரு யாகத்தை செய்து அதில் துஷ்டர் என தேவருக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்தார். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட எஞ்சிய உணவை மாமுனிவரான அங்கீரர் சித்திரகேதுவின் லட்சக்கணக்கான ராணிகளுக்கும் மூத்தவளும் மிக சிறந்தவளுமான கிருதத்யுதி என்பவளுக்கு கொடுத்தார். சோ சித்திரகேதுவோட முதல் மனைவி வந்து கிருதத்யுதி. சோ அவங்களுக்கு வந்து அந்த சக்கர பொங்கல் அந்த நிவேதத்தை வந்து கொடுக்குறார் யாகம் பண்ணி. அதன் பிறகு அந்த மகாமுனிவர் அரசனிடம், சிறந்த அரசே, உமது மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்க போகும் ஒரு மகனை இப்பொழுது நீர் பெறுவீர் என்று கூறிவிட்டு சித்திரகேதுவின் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும், இதுதான் விஷயமே. இந்த பௌதிக லோகத்துல நம்ம எதை அடைஞ்சாலும் சரி, அதுவே நமக்கு இன்பமும் கொடுக்கும், அதுவே வந்து துன்பமும் கொடுக்கும். எந்த விஷயமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். எனக்கு இந்த விஷயம் வந்து இன்பமே கொடுத்துட்டு இருக்குப்பா, உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா பௌதிக லோகம் அப்படிதான் இருக்கும், இந்த லோகத்துல அப்படிதான் இருக்கும். இன்பம் மட்டும் வேணும் அப்படின்னா எங்க போகணும்? வைகுண்டம் போகணும். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து குண்டம், ஃபுல்லா கவலைகள் தான் இருக்கு. அதனால இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு தான். சோ கிளீனா சொல்லிட்டு போயிட்டேன், இந்த குழந்தைய வந்து உனக்கு இன்பமும் கொடுக்கும், அதே சமயம் துன்பமா இருக்கும் அப்படின்னு. ஹர்ஷ சோகன்னு போட்டிருக்காரு. ஹர்ஷ சோக, ஹர்ஷனா சந்தோஷம், சோகனா கவலை, ரெண்டுத்துக்கு இதான் காரணமா இருக்கும். மற்ற ராணிகள் தங்களுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் மிகவும் வருத்தம் அடைந்தனர். அவர்களை அரசர் உதாசீனம் படுத்தியதால் அவர்கள் தங்களையே நொந்து கொண்டு பொறாமையில் புலம்பினார்கள். கல்லஞ்சம் உடையவர்களான அவர்கள் அரசரின் புறக்கணிப்பை பொறுக்க முடியாமல் இறுதியில் அக்குழந்தைக்கு விஷம் கொடுத்தனர். ராணி கிருத்தத்யுதி தன் மகனை அணுகிய போது அவன் திடீரென இறந்து விட்டதை கண்டு மயக்கமடைந்து தரையில் விழுந்தால் மன்னர் சித்திரகேது பலவிதமாக அழுது புலம்பினார். குழந்தை பிறந்தோடனே ஒரே சந்தோஷம், கோலாகலம், சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, பிறந்தா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, மற்ற ராணிக்கெல்லாம் புறம் வந்துருது. ஏன்னா குழந்தைய பெற்றெடுத்த அம்மா அவர் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. சோ நீதான் எனக்கு வாரிசு உண்டாக்குன்னு சொல்லி அவர் மேல வந்து ரொம்ப பாசம் காட்டுறாரு. மற்ற மனைவிகளை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்ன ஆச்சு, அவங்க எல்லாம் பொறாம வந்து அந்த குழந்தைக்கு விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்க. சோ இப்ப வந்து அழுது புலம்புறாரு, ஐயோ ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த குழந்தை வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. சோ நமக்கு வாழ்க்கையில வந்து சில விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஓகே, பகவான் விட்ட வழி இதுதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து பொறுத்து கொள்ளணும். அதையும் மீறி கண்டிப்பா நம்ம விதியை மாத்தி காட்டுறேன் அப்படின்னா வந்து அது வேற விதத்துல கஷ்டத்தை கொடுத்துரும். சித்திரகேத்துக்கு அவரோட இதுபடி பாத்தீங்கன்னா அவர் கர்மபலன் படி குழந்தை கிடையாது. ஆனா குழந்தை கண்டிப்பா வந்து சொல்லி ஏதோ ஒரு முனிவத்தை யாகத்தை பண்ணி இது பண்ணி ஒரு குழந்தையை பெற்று எடுத்தாரு. கடைசியில் என்னாச்சு, அந்த குழந்தையால பெரிய துன்பம், அதுக்கு குழந்தை பிறக்காமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாரு. ராணி அறியாமையினால் தனது மகனின் மரணத்திற்காக பரமபுருஷனை குறை கூறினாள். சோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையில கஷ்டம் வந்து என்ன பண்ணுவோம், கடவுளை திட்ட ஆரம்பிச்சுவோம். உன்னை போய் நான் கும்பிட்டேனே, உனக்கு அபிஷேகம் பண்ணனே, இது பண்ணேனே, இப்படி பண்ணிட்டியே, என் குழந்தைய பறி கொடுத்துட்டேனே. வேற ஏதாவது நஷ்டம் வந்தா கூட சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, பகவான் திட்ட ஆரம்பிச்சிடும். சந்தோஷம் வந்தா பகவானுக்கு பூமாலை எல்லாம் போடுவோம், அபிஷேகம் பண்ணுவோம். கஷ்டம் வந்துடுத்துனா போச்சு, பகவானை வந்து திட்ட ஆரம்பிச்சிடும். நீ வெறும் கடவுள் இல்ல, கல்லு. அதே மாதிரி அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க.
படைப்பில் அனுபவமற்றவர், உனக்கு படைப்பே ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, நீ பாட்டுக்கு இது பண்ணி குழந்தைய கொண்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி. கடவுள் நிச்சயமாக கருணையற்றவர் என்றும் ஜீவராசிகளின் எதிரி என்றும் கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. ஒரே எமோஷனல் சொல்லுவோம் இல்லையா, எமோஷனலா பேசக்கூடியது. நம்முடைய பக்தி ஆன்மீகம் எல்லாமே எமோஷனலா பண்ணிட்டு இருக்கோம். எமோஷன் நல்லதுதான், அதோட வந்து நாலேஜ் கலக்கணும், ஞானமும் சேரணும். எமோஷன், அன்பு, பாசம், இது எல்லாம் வருத்தம், இதெல்லாம் சரி, இதோட சேர்ந்து ஞானமும் சேர்ந்தா தான் அது உண்மையான ஆன்மீகம் வெளிப்படும். ஏன்னா வெறும் சென்டிமெண்ட் வச்சு வந்து பிரயோஜனப்படாது. எதையோ நம்ம ஆன்மீகம் நினைச்சுட்டு கடவுள்லாம் நமக்கு எல்லாம் நல்லது கொடுத்துட்டே இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பக்தி கிடையாது. கடவுள் எது பண்ணாலும் எனக்கு நல்லதுதான் பண்ணுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பக்குவம் அடைஞ்சு பகவானை விட்டுட்டு போகாம பகவான் மேல பக்தியை செலுத்திட்டே இருக்கிறதா வந்து உண்மையான ஆன்மீகம். சோ அந்த பக்குவம் நமக்கு மனசுக்கு வரணும்னா நிறைய ஞானம் உள்ள போகணும். நம்ம ஏன் பிறந்தேன், நான் ஏன் இங்க பிறந்தேன், இந்த மாதிரி உடலை ஏன் நான் ஏன் எடுத்திருக்கேன், நான் ஏன் ஆணா பிறந்தேன், நான் ஏன் பெண்ணா பிறந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன், எனக்கே இப்படி ஒற்றார் உறவினர்கள் வந்திருக்காங்க, சில பேர் நல்லது பண்றாங்க, சில பேர் கெடுதல் பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கறத வந்து கேள்வி கேட்டு பகவத்கீதை மூலமா வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முக்கியமா அந்த கர்மா அப்படிங்கிற ஞானத்தை அடைஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த பக்குவம் வரும். சோ வாழ்க்கைக்கான பாடம் வந்து இந்த பௌதீக உலகத்தை படைத்தவர் பௌதீக உலகின் செயல்பாடுகளால் பாதிக்கப்படுவதில்லை, அவர் படைப்பில் இருந்து விலகி இருக்கிறார். சோ நமக்காக தான் பகவான் வந்து நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி தான் உடலை கொடுத்துடுறாரு. ஆனா அதுல வந்து அவர் ஒன்றும் இது பட்டுக்கிறது இல்லை. அதுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாம அவர் பாட்டு வைகுண்ட லோகத்துல அவர் பாட்டு பக்தரோட இருக்கார். நம்ம என்னைக்கு பகவான் மேல ஆசைப்படுறோமோ நம்மளே வைகுண்ட லோகத்துக்கு கூப்பிட்டுக்கிறார். நம்ம ஆசைப்படாத வரைக்கும் என்ன பண்றாரு, பௌதிக லோகத்திலேயே இருந்துட்டு இருக்கும். வெவ்வேறு உடலை எடுத்துட்டு நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு உறவு, ஒட்டு உறவு, சொந்தம் பந்தம் நினைச்சுட்டு இதான் நிறந்தம் நினைச்சுட்டு தற்காலிக சுகங்கள், அற்ப சுகங்கள், இதுக்காகவே வந்து போராடி 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 வாழ்ந்துட்டே இருக்கும். வீணடிச்சு வாழ்க்கையை வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுல வந்து பகவானுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, எல்லாமே நம்ம காரணம். கர்மாங்கிறது நம்ம செஞ்ச வினை, பகவான்ல வந்து எதுவுமே செய்யல. பகவான் தெளிவா சொல்றாரு, நீ இப்ப எல்லா காரியம் எல்லாம் பண்ணி புண்ணியமா பண்ணிட்டே வந்தனா உனக்கு சந்தோஷத்தை நான் வாரி வழங்குறேன். அது காசு பணமா இருக்கலாம், புத்திர பாக்கியமா இருக்கலாம், வேற ஏதாவது மூலமா ஒரு பேர் புகழா இருக்கலாம், எப்படியாவது சந்தோஷம் தரேன். அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்தினா, கஷ்டப்படுத்தி பாவம் பண்ணியானா உனக்கு சோகம் தான். இந்த மாதிரி பகவான் பார்த்து பார்த்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. என்னைக்கு என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டியோ, நான் தான் ஒண்ணு நினைக்கிறியோ, அன்னைக்கு வந்து இந்த பாவம் புண்ணியம் இந்த சோகம் சந்தோஷம் தாண்டி ஒரு உண்மையான மிக உயர்ந்த பரமானந்தத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது பகவான். அதனால வந்து பகவான் வந்து தெளிவா யார் யார் என்ன ஆசைப்படணுமோ கிளீனா கொடுக்க தயாரா இருக்கு. நம்ம தான் என்ன ஆசைப்படணும், என்ன வேண்டிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவான். அதுக்குதான் வந்து இந்த ஞானம் முக்கியமா. பகவத்கீதை பாகவதம் ஞானம் வந்து பகவான்கிட்ட நான் என்ன கேட்கணும். என்ன சொல்லுவோம் இல்லையா, கடவுள் வந்தா முன்னாடி கடவுள் வந்தாருன்னா நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா என்னமோ சொல்லுவோம், கார் வேணும், இது வேணும், அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் அறியாமையில சொல்றது. பட் நல்ல ஞானத்தோட என்ன சொல்லணும், எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, உனக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும், உன்னுடைய ஞாபகத்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், உன்னுடைய ஞாபகத்திலேயே இருக்கணும் அப்படின்னு வேண்டா போகும். அதுதான் வந்து உண்மையான நிரந்தரமான பேரானந்த கொடுக்கும். மத்த எல்லா ஒட்டு உறவு எல்லாமே தற்காலிகமானது. அரசனும் அரசியும் அழுது பொழுது அவர்களுடைய பிரஜைகள் அனைவரும் கிட்டத்தட்ட நினைவிழந்தவர்கள் போல் ஆயினர். அந்த அரசர் துக்க கடலில் மூழ்கி கிட்டத்தட்ட இறந்துவிட்ட நிலையில் இருப்பதை புரிந்து கொண்ட மாமுனிவரான அங்கீரர் நாரத முனிவருடன் அங்கு சென்றார். அவ்வளவுதான், நல்லா கஷ்டப்பட்டு கடைசி குழந்தை போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவருக்கு எல்லாம் நொந்து போச்சு. சோ அரச ஆட்சியில சரியா பாத்துக்கிறது இல்ல, மக்களும் வந்து நொந்து போயிட்டாங்க. மன்னர் நல்லா இருந்தா தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். சோ மன்னர் சரியில்லை, சோகத்துல அழுந்துட்டாரு. அப்ப என்ன பண்றது, மக்களும் வந்து ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது, திருப்பி அங்கீர முனிவர் வர. இப்ப இந்த வாட்டி வந்து தான் தனியா வரல, நாரத முனிவர் கூட்டம் வர. சிறந்த முனிவர்களான நாரதரும் அங்கீரரும் ஆன்மீக உணர்வை பற்றி பின்வருமாறு அவருக்கு உபதேசித்தனர். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு உண்மையானதல்ல. ஜட உலகங்களை ஏற்றுள்ள ஜீவராசிகள் காலத்தின் வேகத்தினால் சில சமயங்களில் இணைகின்றனர், சில சமயங்களில் பிரிகின்றனர். சோ ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு இது. இந்த ஜென்மத்துல இவங்க அம்மா அப்பா சொந்தம் பந்தம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ ஜென்மத்துல என்னென்ன பண்ணோமோ இதெல்லாம் வந்து இப்ப இந்த குழந்தைய வந்து பேச போறது, அதுதான் பார்க்க போறோம். ஜட பரமபுருஷ பகவானும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். தேசியம் மற்றும் தனித்துவம் போன்ற பொது கருத்தின் பிரிவுகளும் தனி கருத்தின் பிரிவுகளும் அறிவு முதிர்ச்சி அடைவாதவர்களின் கற்பனையாகும். சோ நான் எனது என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மன கற்பனைக்கான விஷயங்கள். நம்ம அதுக்காக தான் போராட்டு இருக்கோம். நான், என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் குழந்தை, என்னுடைய நாடு, இதெல்லாம் எது வரைக்கும் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மாறி போயிடும்.
அடுத்த ஜென்மத்துல போய் அமெரிக்கால பிறந்தா என்ன பண்ணுவேன், அமெரிக்கா தான் என் நாடும், இந்த ஜென்மத்துல இந்தியா என் நாடும், இவங்க என் மனைவி, இவங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவேன். அதே மாதிரி மாறிட்டே இருக்கும், ஜென்ம ஜென்மமா மாறக்கூடிய விஷயங்கள். சோ அது மேல பற்று வச்சு நம்ம என்ன பண்றோம், ஏமாந்து போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து கற்பனை ஆனது அப்படின்னு சொல்றாங்க. சித்திரகேது மகாராஜாவின் அறிவொளி. மாமுனிவர்களால் உபதேசிக்கப்பட்ட அரசர் தனது பொய்யான துன்பத்திலிருந்து விடுபட்டார். பொய்யான துன்பம் ஏன் சொல்றோம், ஏன்னா வந்து குழந்தை வந்தது, இறந்து விட்டது. அந்த குழந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவு இதுக்கு முன்னாடி கிடையாது. அப்புறம் இப்பதான் ஆரம்பிச்சது, இப்பதான் பிறந்த உடனே ஒரு தற்காலிகமா ஆரம்பிக்குது, அப்புறம் போயிடுச்சு, அவ்வளவுதான். சோ தற்காலிகமா வந்துட்டு போறக்கூடிய உறவு தான் வந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல தாய் பெற்றெடுக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி தாய்க்கும் சேய்க்கும் ஒரு உறவும் கிடையாது. இன்னைக்கு அந்த சேய் வந்து குழந்தை வெளில வருதோ அப்பதான் வந்து தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு புதுப்பிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து அதுக்கப்புறம் காலத்துக்கு கட்டாயத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப மனைவின்னு ஒருத்தவங்க வராங்க. அப்ப அதுக்கு முன்னாடி மனைவிக்கும் கணவனுக்கும் உறவு ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி வந்து திடீர்னு உருவாருது, அப்புறம் பிரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதுதான் தற்காலிகம். பட் பகவானுக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் உள்ள உறவு இருக்குல்ல, அது வந்து எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, அது வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. துன்பத்திலிருந்து, பொய்யான துன்பத்திலிருந்து. சோ பொய்யான துன்பம் இதெல்லாம். உண்மையான துன்பம் என்ன, பகவான் விட்டு நம்ம பிரிஞ்சுக்கோமேங்கிறதா உண்மையான துன்பமே. மனைவி, குழந்தைகள் மற்றும் வீடு ஆகியவை மனக்கற்பனைகள், எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. எல்லாவித துன்பங்களுக்கும் மூலம் உடலே ஆகும். உண்மையான நிலையை புரிந்து கொள்ள முயல்வீராயின் தேவையற்ற பற்றுதலை உம்மால் விட்டுவிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்துல பற்று வைக்கிறோம், அது கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு, அப்படிதான் ஆசைப்பட்டாரு, குழந்தை வந்து நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் குழந்தை போனோடனே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் பார்ப்போம். வேலை இல்ல, ப்ரமோஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசியல்ல பதவியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது சினிமா சான்ஸா இருக்கட்டும், காசு பணமா இருக்கட்டும், இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கிடைக்கிற வரைக்கும் அதுவா இருக்கும். அப்புறம் கிடைச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எது வந்து நமக்கு இன்பத்துக்கு காரணமா இருக்கோ அதுவே வந்து துன்பத்துக்கும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பகவானுடைய பக்தியை தவிர பாக்கி எல்லா விஷயங்களுமே சந்தோஷத்துக்கு கொஞ்ச நாளைக்கு காரணமா இருந்தாலும் கடைசியில வந்து துன்பத்துக்கு காரணமாகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மேல பற்று வைக்கிறது வந்து பிரயோஜனம் கிடையாது. பற்று வச்சுக்கலாம், அளவா வச்சுட்டு பக்தி பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட பக்தி பண்ணணும். அதுக்குதான் அந்த மனித வாழ்க்கையை கொடுக்கப்பட்டிருக்கு. பௌதீக விஷயங்களில் உள்ள நம்பிக்கையும் பற்றையும் ஒருவன் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது அவனால் அமைதியையும் சாந்தியையும் உள்ளவனாக இருக்க முடியும். இதுல பற்று விட்டு பகவான் மேல பற்று வச்சுனா மட்டும்தான் உண்மையான அமைதி, நிம்மதி கிடைக்கும். ஏன்னா வந்து எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பேரு புகழ் பதவி கிடைச்சாலும் சரி, நிம்மதி இருக்கு இருக்காது. அதனால்தான் வந்து பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க கூட என்ன பண்றான், தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல, இல்ல பைத்தியமா போயிடுறாங்க, டிப்ரெஷன்ல வந்து பைத்தியமா போயிடுறாங்க. அதனால வந்து எல்லாமே அளவுக்கு மேல இருந்து பிரயோஜனமே கிடையாது. பகவான் மேல பக்தி தான் வந்து அளவில்லாம நம்ம செலுத்திலே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம், மனசுக்கும் நல்ல நிம்மதி. இதோட வந்து இந்த உடலை விட்டுட்டு வைகுண்ட லோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். மாமுனிவரான நாரதர் தமது யோக சக்தியினால் மரணம் அடைந்த அந்த மகனை துக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த உறவினர்களுக்கு காட்டினார். ஜீவ உவாச்ச போட்டிருக்கு. ஜீவனா அந்த ஜீவாத்மா பேசு, அந்த குழந்தையோட உடல் இந்த ஜீவாத்மா பேச ஆரம்பிக்கிறது. கஸ்மின் ஜென்மனி அமி மஹ்யம் பிதரோ பவன் கர்மபிர் பிரமாயமானஸ்ய தேவதிர்யங் நிருயோனிஷு. நாரத முனிவரின் யோக சக்தியினால் அந்த ஜீவாத்மா உயிரற்ற தமது உடலுக்குள் மீண்டும் சிறிது நேரம் புகுந்து நாரத முனிவரின் வேண்டுகோளின்படி பின்வருமாறு பேசலாயிற்று. ஜீவாத்மாவாகிய நான் என் கர்ம பலன்களுக்கு ஏற்ப சில சமயங்களில் தேவர்களுடனும், சில சமயங்களில் தாழ்ந்த மிருகங்களுடனும், சில சமயங்களில் தாவரங்கள் இடையிலும், சில சமயங்களில் மனிதர்களிடையிலும் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன். எனவே எந்த பிறவியில் இவர்கள் எனது பெற்றோர்களாக இருந்தனர். உண்மையில் எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. நான் எப்படி இவ்விருவரையும் என் பெற்றோர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு குழந்தையா வந்த ஜீவாத்மா வந்து பேசுது. அந்த மாதிரி வந்து நாரத முனிவர் கொடுக்குறார். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவாத்மா வந்து நமக்கு இணையிறது. ஏதோ ஒரு ஜீவாத்மா வந்து நமக்கு பிள்ளையாகவோ, இல்ல அண்ணனாகவோ, அப்பாவாகவோ, இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில நமக்கு வந்து அமையுது. அந்த ஜீவாத்மாக்கு என்னது பண்ணணும், ஏது பண்ணணும் நமக்கு தெரியாது. நல்லது பண்ணலாம், கெடுதல் பண்ணிருப்போம், இது வேணா பண்ணிருப்போம்.
அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா, பெத்தவங்களாலேயே பசங்களுக்கு ஏன் தொந்தரவு வருது? இல்லைன்னா பிள்ளைகளாலேயே பசங்களுக்கு அப்பா அம்மாக்கு ஏன் தொந்தரவு வருது? இல்ல அண்ணனால தம்பிக்கு ஏன் வருது? தம்பியால அண்ணனுக்கு ஏன் தொந்தரவு வருதுன்னு பார்த்தோம்னா, ஏதேதோ ஜென்மத்துல எந்தெந்த ஜீவாத்மாவுக்கும் நம்ம பண்ண கர்மாக்கள் ஏத்த மாதிரி சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். சில பேருக்கு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, 2 பேருமே ஒருத்தர். சில பேருக்கு வந்து ஒத்தே வராது. அண்ணன் தம்பி அதே மாதிரிதான். அப்புறம் வந்து மாமியார் மருமகள் கேட்கவே வேண்டாம். அப்புறம் வந்து அப்பா பிள்ளை, அம்மா பொண்ணு, இந்த மாதிரி எல்லா உறவுகளிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பூசல்கள் இருந்துட்டே இருக்கும். சிலதெல்லாம் வந்து பயங்கரமா வெட்டுக்குத்து அளவுக்குலாம் போற கேஸும் இருக்கு. குடும்பத்திலேயே வெட்டுக்குத்து போற அளவுக்குலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச கர்மாவின் வினைதான். போய் நீ எனக்கு அப்பா வந்தி, போய் எனக்கு பிள்ளையா வந்தி அப்படிலாம் சொல்லுவாங்க கோவத்துல. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த ஜீவன் சொல்றது எந்தெந்தோ ஜென்மத்துல எவ்வளவு கோவம் பார்த்தாச்சு, மிருக உடல் எடுத்தாச்சு, பறவையா இருந்தாச்சு, எல்லாம் இருந்தாச்சு. சிவபெருமான் சொல்றாரு இல்லையா, ஜலஜா நலச்சாணி ஸ்தாவர லட்சம் சுதி முன்னாடி பார்த்திருப்போம். 84 லட்சம் உடல் இருக்கு. இந்த உடல்ல எந்தெந்தோ ஜீவாத்மாக்கு எந்தெந்தோ எவ்வளவோ அப்பா அம்மா பார்த்தாச்சு. சோ எந்த ஜென்மத்திலயும் இவங்க எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப இதெல்லாம் அர்த்தம், இதெல்லாம் நிரந்தரமான நிச்சயம் இல்லாத ஒரு உறவு. அதை வச்சுட்டு போராடுறதுக்காக இந்த மனுஷன் கொடுக்கப்படல. நமக்கும் பகவானுக்கும் உள்ள நிரந்தரமான உறவு என்னன்னு புரிஞ்சுட்டு, சோ அதுக்கு நான் என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வாறு பண்டமாற்று பயன்படும் தங்கம் முதலான பொருட்கள் காலப்போக்கில் மனிதர்களிடையே மாறி மாறி வருகின்றனவோ, அவ்வாறு ஜீவராசியான தனது கர்ம பலங்களின் விளைவாக வெவ்வேறு உயிர்களில் உள்ள தாய் தந்தைகளிடையே மாறி மாறி பிறந்து பிரபஞ்சம் முழுவதிலும் சஞ்சரிக்கிறான். அனைத்தையும் சரிப்படுத்தும் முறையை பகவான் அறிவார் என்பதால் அவரிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரையே சார்ந்து அவருக்கு பக்தி தொண்டாற்றுவதன் தன் கடமையை ஒருவன் செய்ய வேண்டும். ஆத்மா இவ்வாறு பேசிவிட்டு சென்றதும் சித்திரகேத்துவும் மற்ற உறவினர்களும் ஆச்சரியமடைந்து அவனுடன் தங்களை பிணைந்திருந்த பாச சங்கிலியை அறுத்து துக்கத்திலிருந்து விடுபட்டனர். என்னாச்சு, இந்த ஜீவாத்மா அந்த மாதிரி தத்துவம் எல்லாம் பேசிட்டு அப்புறம் வெளியே போயிடுச்சு. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பிள்ளைன்னு இந்த உடல் ரீதியான நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பாடிலி கான்செப்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாத போது என்ன பண்ணுவோம்னா உடல் அபிமானத்துல இருப்போம். நம்ம ஆன்மானா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் போதுதான் புரிய வரும். ஆன்மா நித்தியமானது, உடல் அழியக்கூடியது. அப்ப உடல் அழியும் போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறவும் வந்து நிரந்தரம் இல்லாத அழியக்கூடியது. சோ இங்க பார்க்கக்கூடிய அப்பா அம்மா சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாமே வந்து உடல் ரீதியான அழியக்கூடிய நிரந்தரம் இல்லாத உறவு. பட் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு வந்து நிரந்தரமான நித்தியமான ஆன்மீகமயமான உறவு அது. சோ அதை புரிஞ்சுக்காதனால தான் நமக்கு வந்து தேவையில்லாத கஷ்டங்களை மாட்டிட்டு இருக்கும். அது ஒன்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மனசு பக்குவம் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பகவான் மேல பற்ற வளர்த்துக்க நமக்கு இந்த தற்காலிக விஷயங்கள் சந்தோஷம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து பாதிக்கப்பட மாட்டோம். அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து மனசு பக்குவம் ஆயிடுச்சு. சித்திரகேத்துவிற்கு நாரதரும் அங்கீரரும் உபதேசித்தார். அரசே, மிகவும் மங்களகரமான ஒரு மந்திரத்தை கவனத்துடன் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொண்ட பின் 7 இரவுகளில் உம்மால் நேருக்கு நேராக பகவானை காண முடியும். சோ நாரத முனிவர் வந்து சித்திரகேத்துக்கு ஒரு மந்திரம் சொல்றார். ஓம் நமஸ்துபியம் பகவதே வாசுதேவாய தீமகி பிரத்யும்னா யானிருத்தாய நமக சங்கர்ஷனாய ச நமோ விஜயான மாத்ராய பரமானந்த மூர்த்தயே ஆத்மாராமாய சாந்தாய நிவృத்தத்வைத திருஷ்டயே. இதே மாதிரி நமக்கு கலியுகத்துல மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் என்ன? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சோ அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்தந்த காலத்துல யார் மூலமாவது பகவான் வந்து ஒண்ணு பகவான் நேரடியாக வருவார், இல்லைன்னா பக்தர்கள் மூலமா வந்து இந்த மந்திரத்தை கொடுப்பார். அதே மாதிரி வந்து சித்திரகேத்துக்கு நாரத முனிவர் இந்த மந்திரத்தை கொடுக்குறார். துருவ மகாராஜ் என்ன கொடுத்தார்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அது சொன்னா போறேன், ஏன்னா சின்ன குழந்தை, அது அவனுக்கு ஏத்த மாதிரி சொன்னார். இப்ப கலியுகத்துல நம்ம மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. சோ அந்த மந்திரத்தை கெட்டியா புடிச்சுனா போறோம். சித்திரகேத்துவின் ஆன்மீக குருவாக மாறிய நாரதர் முழுமையாக சரணடைந்த ஆத்மாவான சித்திரகேத்துவிடம் ஞானத்தை முழுமையாக அறிவுறுத்தினார். நாரதர் பின்னர் அங்கீரர் என்ற பெரிய முனிவருடன் பிரம்மலோகம் என்று அழைக்கப்படும் மிக உயர்ந்த கிரகத்திற்கு புறப்பட்டார். சித்திரகேத்து முனிவர் நாரதால் உபதேசிக்கப்பட்டு
மந்திரத்தை கவனத்துடன் தொடர்ச்சியாக ஜெபித்து அவர் பகவான் அனந்த தேவரின் திருவடி தாமரை பாதங்களில் அடைக்கலம் பெற்றார். சித்திரகேது மகாராஜன் பரமபுருஷரை தரிசித்த உடனேயே எல்லா பௌதீக கலங்களிலிருந்தும் தூய்மை அடைந்து அவரது ஆதியான கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றார். அவர் சிறந்த பக்தியுடன் பேர அன்புடன் முழுமுதற் கடவுளை பணிவுடன் வணங்கினார். சோ அவர் சொன்ன மாதிரி வந்து பகவானுடைய தரிசனம் கிடைச்சிருச்சு அவருக்கு. சோ அவருக்கு வந்து ரொம்ப திருப்தியாகி ரொம்ப பேரானந்தமா அடைஞ்சிட்டார். இப்போ அவருக்கு என்னப்பா கிடைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு புஷ்பக விமானம் கிடைக்கிறது. சித்திரகேத்து வந்து அனந்த தேவர்னா யாரு? பகவான் தான் வந்து ஒரு அம்சமா வர. பகவானுடைய அம்சம் வந்து பலராமர். அந்த பலராமர் தான் வந்து அனந்த சேஷன் சொல்லுவோம், ஆதிசேஷன். சோ அந்த அனந்த தேவர் வந்து வணங்குறார். அனைத்திலும் தாங்களே ஆரம்பமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் இருக்கிறீர்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்க பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தா பிரம்மாவை வந்து பகவான் தான் படைக்கிறார். சிவபெருமான் பகவானுடைய அம்சம், விஷ்ணு பகவான் தான் சாட்சாத். சோ படைத்தல், காத்தல், அழித்தல்லாம் ஒரு விதத்துல பார்த்தா எல்லாமே வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நீங்கள் எல்லையற்றவர் அனந்தர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். அனந்தர்னா அர்த்தம் அன்லிமிட்டட் அர்த்தம், இன்ஃபைனைட் இங்கிலீஷ்ல. எல்லையற்றவர் அர்த்தம் எதுக்குமே எல்லை கிடையாது அவருக்கு. அவருடைய அழகுக்கு, அவருடைய சக்திக்கு, அவருடைய ஞானத்துக்கு, அவருடைய பொறுமைக்கு, அவருடைய பணிவுக்கு, அவருடைய துறவுக்கு, அவருடைய புகழுக்கு எதுக்குமே வந்து எல்லையற்றவர் அப்படிங்கிறதா பகவான். புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லா ஞானத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறீர்கள். மேலும் பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். பௌதீக குணங்களுக்கு, பௌதீகம்னா அர்த்தம் அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. அதுக்கு அப்பாற்பட்டவர் பகவான், நிரந்தரமானவர், நித்தியமானவர். பாகவத தர்மம் என்பது பரமபுருஷ பகவானால் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவுகளை பின்பற்றுவதாகும். ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் ஒருவனது வர்ணாசிரம கடமை உபதேசிக்கப்பட்டுள்ளது. அது வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தில் இருந்து விலகுவதில்லை. பகவானே, நீங்கள் 6 ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக பெற்றவர். ஆகவே உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பகவானுக்கு 6 ஐஸ்வர்யம் இருக்கு. நம்ம முதல் கிளாஸ்லயே பார்த்தோம். வியாசதேவரோட அப்பா பராசர முனிவர் விஷ்ணு புராணத்துல எழுதுறார், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசக ஸ்ரீயக ஞான வைராகியோஷ்டீவ சன்னம் பகைத்தின்னு எழுதுறார். ஏன்னா கிருஷ்ணரை வந்து ஏன் பகவான்னு சொல்றோம்? நம்ம எல்லாரையும் பகவான் சொல்ல முடியாது. ஆக்சுவலா கிருஷ்ணர் தான் பகவான். பகவான் அர்த்தம் 6 பகங்கள் உடையவர் அர்த்தம். பகங்கள்னா அர்த்தம் வைபவங்கள். என்னென்ன பகங்கள் பாத்தீங்கன்னா செல்வம், வீரம், ஞானம், அழகு, புகழ், இதெல்லாம் இருந்தும் துறவு. இதுல பற்று இல்லாம இருக்கார் பகவான். இதுல வந்து அவருக்கு நிகரா யாரும் கிடையாது, அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அதனால்தான் வந்து வியாசர் வந்து அர்ஜுன வாட்ச அப்படின்னு எழுதுறாரு பகவத்கீதையில. அப்புறம் வந்து ஸ்ரீ பகவான் வாட்ச அப்படின்னு எழுதுறாரு. சோ அந்த பகவான் 6 ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக பெற்றவர். இதுதான், இதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில போராடிட்டு இருக்கோம் எல்லாருமே. முக்கியமா துறவை தவிர பாக்கி 5க்கு பயங்கரமா போராடிட்டு இருக்கோம். சோ எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா பகவான்கிட்ட தான் கொட்டி கிடக்கு. பகவான்கிட்ட இருந்தா எல்லா தேவர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெவல்ல வந்து சில விஷயம்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அது ஒரு அழகா இருக்கட்டும், ஒரு அறிவா இருக்கட்டும், ஒரு செல்வமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பகவான் போடுற பிச்சை. வாழ்க்கைக்கான பாடம், ஆலயங்களில் உள்ள விக்கிரகத்தை பௌதீக பொருளாக கருதக்கூடாது. சும்மா போயிட்டு பகவான கல்லுன்னு நினைச்சோன்னா, சிலைன்னு நினைச்சோன்னா சிலையா தான் இருப்பார். பகவான நினைச்சோன்னா ரெசிப்ரிகேஷன், பகவான் ரெசிபிகேட் பண்ணுவார். பகவான் நம்மளோட உறவு பரிமாற்றம் அதை உணர வைப்பார் நமக்கு. இல்ல வெறும் கல்லுப்பா, வெறும் மரத்தால பண்ணதுப்பா அப்படின்னு நினைச்சோம் வச்சுக்கோங்க, வெறும் உலோகம் அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்துவார் பகவான். சோ கடவுளை நினைச்சா கடவுள், கல்லுன்னா வெறும் கல்லாதான் இருப்பார். விக்கிரகத்திற்கு உணவை அர்ப்பணித்த மூலம், விக்கிரகத்தை அலங்கரித்து சேவை செய்வதன் மூலம் வைகுண்டத்தில் பகவானுக்கு தனிப்பட்ட முறையில் சேவை செய்யும் அதே பலனை பெறுகிறார். சோ பகவானுக்கு அங்க போய் என்ன பண்ண போறோம்? சேவை தான் பண்ண போறோம் வைகுண்ட லோகத்துல. அது இங்கேயே பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இருக்கிற இந்த லோகமே வந்து, இந்த நம்ம இருக்கக்கூடிய லோகம் வந்து குண்டம், கவலையில் இருந்தது. என்ன கூட நம்ம பகவானுக்கு முழுசா சேவை இறங்கிட்டோம்னா இந்த வைகுண்ட குண்டமே வந்து வைகுண்டமா ஆயிடும். பெரிய கவலை எல்லாம் பெருசா தெரியாது. அப்படியே வாழ்க்கையில வந்துட்டு போனா கூட அதுல பெருசா பாதிக்கப்பட மாட்டோம். பரமபுருஷன் நேருக்கு நேர் அன்னை பார்வதி சித்திரகேத்துவை சபித்தல். சோ இந்த மாதிரி சித்திரகேத்து போயிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு புஷ்பக விமானம் கிடைக்கிறது. அதுல பறந்து எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்காரு. இப்போ இந்த சித்திரகேத்து வந்து விருத்தராசுரனா எப்படி ஆனார், அசுரனா எப்படி ஆனார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். போன வாரம் பார்த்தோம் விருத்தராசுரனை. சோ அவருடைய பூர்வ ஜென்மம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம்.
சோ சித்திரகேது ராஜா பெரிய பக்தரா இருந்தார். அவர் ஏன் அசுரன் ஆனார் அப்படிங்கிறது பார்க்க போறோம். பரமபுருஷனுடன் நேருக்கு நேராக பேசிய பிறகு சித்திரகேது விமானத்தில் தனது வாழ்வை அனுபவித்து வந்தார். பகவானின் மகிமைகளை பாடியபடி தமது விமானத்தில் விண்வெளியில் பிரயாணம் செய்தார். ஒரு நாள் சுமேரு மலையின் தோட்டத்தினுள் அவர் அங்கும் இங்கும் சஞ்சரித்தார். அப்பொழுது சித்தர்கள், சாரணர்கள், சிறந்த முனிவர்கள் ஆகியோர் சூழப்பட்டபடி சிவபெருமான் பார்வதியை அணைத்துக் கொண்டிருப்பதை கண்டார். புஷ்ப விமானம் கிடைச்சிருக்கு. அந்த விமானத்துல என்ன பண்ற, எல்லா லோகத்துக்கும் போக முடியும் அவரால். 7 14 லோகம் சொல்லுவோம், தேவர்களோட லோகங்கள் எல்லா லோகத்துக்கும் போற. அப்படியே போகும்போது என்ன பண்ற, அந்த கைலாயம் பக்கமா சுமேரு மலை பக்கத்துல போற. அங்க என்ன ஆகுது, சிவபெருமான் வந்து பார்வதியை அணைச்சுட்டு நிறைய முனிவர்கள் மேல இருக்க. சோ அவருக்கு என்ன தோன்றதுன்னா, சிவபெருமான் பெரிய ஆளாச்சு, அவரையே வந்து பார்வதி அணைச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. சோ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல முக்கியமான விஷயம் வந்து சிவபெருமான் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய பொசிஷன் என்ன, அவருடைய நிலை என்ன அப்படின்ட்டு. நம்ம சொல்றோம் இல்லையா, பகவான் வந்து ராசலீலை பண்ணும்போது நிறைய பெண்களோட ஆடி பாடுற மாதிரி தெரிகிறது. ஆனா வந்து அது ஆன்மீக தளத்துல எவ்வளவு உயர்ந்த நிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து காமம், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பிரேமம். சோ அதே மாதிரி வந்து சிவபெருமான் வந்து பார்வதி அனுப்பிச்சுக்கிறாருன்னா, நம்ம சாதாரண ஒரு ஆணும் பெண்ணு கட்டிக்கிற மாதிரி கிடையாது, அவர் லெவலே வேற. பட் இவர் சித்திரகேதுவும் பெரிய பக்தர் தான், சித்திரகேதுவும் சாமானிய பக்தர் இல்ல. இருந்தாலும் ஒரு க்ஷணம் அப்படி தோன்றது, ஒரு சின்னதா, ஒரு சின்னது. ஏன்னா அவருக்கு தெரியும் சிவபெருமானோட நிலை எவ்வளவு பெரிய நிலைன்னு. அவர் ஏன் வந்து, அவர் வந்து தப்பா கூட நினைக்கல, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து தப்பா கூட நினைக்கல. அவர் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாரும் முனிவர்களையும் கட்டிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா சிவபெருமானோட நிலை வந்து உயர்ந்த நிலையாச்சு, அவர் ஏன் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சமயம் சும்மா நினைச்சார், லேசா நினைச்சிட்டார். சின்ன அபராதம் தான் பண்ணார், சின்ன அபராதம், ஒரு வைஷ்ணவ அபராதம், தப்பா கூட நினைக்கல. ஆனா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சதுக்கு ஒரு சிரிப்பு வந்து லேசா சிரிச்சார். அவர் வந்து கிண்டலா கூட சிரிக்கல. அதுக்கு ஒண்ணு என்னாச்சு, சிவபெருமான் புரிஞ்சுட்டார், ஓகே ஏதோ அப்படின்னு சொல்லி ஏதோ இருந்தார். பட் பார்வதி கோவம் இருக்கு. என்ன பண்ணாங்க, பார்வதி சாபம் கொடுத்தாங்க. சிவபெருமானின் அந்த நிலையை கண்டு சித்திரகேது உறக்க சிரித்தார். சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பொதுவாக தங்களது மனைவிகளை தனிமையான இடங்களில் அனைத்து இன்பம் உருகின்றனர். ஆனால் சிவபெருமான் தவங்களுக்கு சிறந்த தலைவராக இருந்தும் முனிவர்களுடைய சபையின் மத்தியில் பகிரங்கமாக தன் மனைவியை அணைத்துக் கொள்வது ஆச்சரியமாக உள்ளது அப்படின்னு சின்ன யோசிச்சார். சித்திரகேதுவின் வார்த்தையை கேட்டு மிகவும் சக்தி வாய்ந்தவரும் ஆழம் காண முடியாத அறிவுடையவருமான சிவபெருமான் வெறும் புன்னகையுடன் மௌனமாக இருந்தார். ஆனால் பார்வதி சித்திரகேதுவின் மீது மிகுந்த கோபமடைந்து அவரை பின்வருமாறு சபித்தார். ஆகவே மதிகெட்ட மகனே, இப்பொழுது பாவம் மிகுந்த இழிவான அசுரர்களின் குடும்பத்தில் பிறப்பாயாக. இதனால் இவ்வுலகில் சிறந்த சாதுகளிடம் இத்தகைய குற்றத்தை மீண்டும் நீ செய்யாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி, நீ என்ன தைரியம் தான் வந்து பார்த்து சிரிச்சிருப்ப இந்த மாதிரி எங்களை வந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சாபம் கொடுத்தாங்க, நீ வந்து அசுர குலமா பிறப்ப அப்படின்னு சொல்லி. எவ்வாறாயினும் பார்வதியின் சாபத்திற்கு சித்திரகேது சிறிதும் கலங்கம் அடையவில்லை. அவர் தனது விமானத்திலிருந்து இறங்கி மிகவும் பணிவுடன் சிரம் தாழ்த்தி வணங்கி அவளை முழுமையாக திருப்திப்படுத்தினார். தாயே, இரு கரங்களையும் கூப்பி உங்களது சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் இன்பமும் துன்பமும் ஒருவனது முன்வினை பயனாக தேவர்களால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. சோ அவர் புரிஞ்சுக்கிறார், ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அதனால்தான் இந்த மாதிரி வந்து இந்த தருணத்துல வந்து இந்த மாதிரி நான் சிரிச்சு உங்கள்ட்ட சாபம் வாங்கணும்னு புரிஞ்சுக்கிறார். சோ இதுல புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, பக்தி பண்ணும்போது சந்தோஷமும் வரும், கஷ்டமும் வரும். கஷ்டம் வந்தா உடனே வந்து அப்படியே ரியாக்ட் பண்ணக்கூடாது, இவ்வளவு பக்தி பண்ணேனே இவ்வளவு கஷ்டம் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அவருக்கு வந்த சாபம் வந்து மிகப்பெரிய சாபம். ஏன்னா அசுரரா பிறக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். பேரோட பார்த்தா நிறைய சக்தி வாய்ந்தவர்களா இருக்கலாம், நல்லா எல்லாரையும் ஆட்டி படிச்சுட்டு எல்லாம் பண்ற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. அசுரர்கள்லாம் நிம்மதியே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு யோசனையே இருப்பாங்க, யார அடிக்கலாம் யார கொல்லலான்ட்டு, அதனால நிம்மதியா இருக்க முடியாது லைஃப் பூரா. கடைசியில அழிஞ்சும் விடுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு மோசமான பிரிவு வந்து சபிக்கப்பட்டிருக்காரு. ஆனா கூட அவர் என்ன பண்றாரு, கவலைப்படல. தாயேன்னு சொல்லி கை கூப்பி வணங்குறார். ஏதோ ஒரு கர்மா பலன் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட சிரிச்சு நான் மாட்டிக்கணும்னு இருக்கு, அதனால நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தர். பகவானே நேர்மையாக பார்த்திருக்காரு. நினைச்சா வந்து அந்த சாபம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம், தடுத்திருக்கலாம், நினைச்சா மந்திரம் எல்லாம் சொல்லி. ஆனா அவர் தடுக்க விரும்பல. அந்த சாபத்தை நான் ஏத்துக்கிறேன், அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேங்கிற.
இதே மாதிரிதான் பாகவத்லயும் பாக்குறோம். பரிஷித் மகாராஜுக்கு வந்து ஒரு பிராமணர் சாபம் விடுறார். தக்ஷகன் அப்படிங்கிற பாம்புனால வந்து ஒரு 7 நாள்ல வந்து நீ இறப்பாய் அப்படின்னு சொல்றாரு. பரிஷித் மகாராஜ் நினைச்சிருந்தா அந்த சாபத்தை தடுத்துருக்கலாம். ஆனா அவன் தடுக்க நினைக்கல. பகவானுடைய சங்கல்பம் அதுவா இருந்தா நான் அப்படியே அந்த மாதிரியே வந்து எனக்கு மரணம் வரட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் சரணாகதி. என்ன நடந்தாலும் சரி பகவான் என்ன பண்றாரோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சரணாகதி நிலைங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. அதுல மனசு அவ்வளவு பக்குவம் ஆயிடும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் சித்திரகேது சொல்றாரு. தாயே நீங்க சொல்றது ஓகே நான் எடுத்துக்கிறேன். உங்க சாபத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏதோ கர்மா இருக்கு. அதனாலதான் இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரும். நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. தாயே நீங்கள் இப்பொழுது தேவையில்லாமல் கோபப்படுகிறீர்கள். என்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் எனது பூர்வ செயல்களால் விதிக்கப்பட்டவை என்பதால் உங்களுடைய சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காக நான் உங்களை மகிழ்விக்க முயல்வதாக எண்ண வேண்டாம். நான் கூறியது தவறல்ல என்றாலும் எது தவறென்று உங்களால் கருதப்படுகிறதோ அது மன்னிக்கப்படட்டும். நான் சொன்ன மாதிரி அவர் வந்து வேண்ட கேலியாலாம் சிரிக்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா சிவபெருமான் இந்த நிலையில இருக்கும் போது ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார். அதை நினைச்சு வந்து ஒரு கேலியா சிரிக்காம சாதாரணமா ஒரு புன்முறுவல் பண்ணார். அதையே வந்து அவங்க பார்வதி தப்பா புரிஞ்சுட்டாங்க. புண்ணு என்ன பண்ணா சபிச்சிட்டாங்க. அதனால வந்து நான் தப்பு பண்ணலம்மா, நான் அந்த மாதிரி தப்பா உங்களை சிரிக்கல. ஆனாலும் நீங்க தப்பு நினைச்சதுனால தேசிய மன்னிச்சிருங்க அப்படின்னு அதையும் கேட்டுக்கிறேன். தப்பு நான் பண்ணலன்னா கூட நீங்க தப்பு நினைச்சதுனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதான் வந்து பணிவோட வெளிப்பாடு. நம்ம வாழ்க்கையில எல்லாம் கத்துக்க வேண்டிய பாடம் இதெல்லாம். நம்ம தப்பு பண்ணல கூட யாராவது தப்பா நினைச்சாங்கன்னா சரி பரவாயில்ல உங்களுக்கு தப்பா தெரியுதா மன்னிச்சிருங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ. அதுக்குன்னு இழிச்சவாய்த்தனமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் நம்ம பாத்துக்கணும். அந்த லெவலையும் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாம நம்மளை போட்டு இது பண்ணிருந்தாங்கன்னா அது நேரத்துல வந்து நம்ம எதிர்த்து போராடணும். அதே சமயத்துல விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்கலாம். முக்கியமா கணவன் மனைவி விட்டு கொடுக்கலாம். ரொம்ப தப்பு, ரொம்ப நல்ல விஷயம். கணவன் மனைவி ஒருத்தர் எவ்வளவு முடியுமோ எந்தெந்த தருணத்துல விட்டு கொடுக்க நல்லது. 2 பேரும் சேர்ந்து ஒழுங்கா வாழ்ந்துட்டு பசங்களை நல்லா வழிநடத்தி நல்லபடியா கொண்டு போகணும். அதுதான் விஷயம். நிறைய சண்டை தச்சுகள் வரலாம், வராதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவி சண்டை வரதான் செய்யும். ஆனாலும் வந்து விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும். ஒரு சமயம் நான் விட்டு கொடுக்குறேன், ஒரு சமயம் அவங்க விட்டு கொடுக்கணும், ஒரு சமயம் அவங்க விட்டு கொடுக்கணும், நான் விட்டு கொடுக்கணும், மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கணும். இப்படிதான் போகும். அந்த மாதிரி வந்து இங்க அவர் சொல்ற நான் தப்பு பண்ணலமா தாயே, ஆனா வந்து நீங்க தப்பு நினைச்சதுனால என்ன மன்னிச்சிருங்க. சிவபெருமானையும் பார்வதியையும் திருப்திப்படுத்திய பின் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சித்திரகேது தனது விமானத்தில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டார். சிவபெருமான் பக்தர்களின் மகிமையை புகழ்கிறார். சிவபெருமான் வந்து பார்வதிட்டே சொல்றார், பாத்தியா பார்வதி, பகவானுடைய பக்தர்கள் தூய வைஷ்ணவர்கள் எப்படி இருக்காங்க பாத்தியா, எந்த நிலையில இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். பரமபுருஷராகிய ஸ்ரீ ஹரியின் அடியார்களும் அடியவர்களாகிய அவர்கள் மகாத்மாக்கள் ஆவார். அவர்கள் எவ்விதமான பௌதீக சுகத்திலும் விருப்பமற்றவர்களாக உள்ளனர். பரமபுருஷராகிய பகவான் நாராயணரின் பக்தி தொண்டில் மட்டுமே ஈடுபட்டுள்ள பக்தர்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சுவதில்லை. அவங்களை நரகத்துல போட்டாலும் சரி, சொர்க்கத்துல போட்டாலும் சரி, இல்ல முக்தி வைகுண்டம் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் கவலையே அவங்களுக்கு. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பகவானுடைய சிந்தனை, பகவானுடைய நாமஜபம் தான் அதுலயே மூணு தான் பார்ப்பாங்க. தவிர எனக்கு இது வேணும் அது வேணும் பகவான்கிட்ட இன்னும் சொல்லப்போனா முக்தி வேணும் வைகுண்ட லோகம் கூட கேட்க மாட்டாங்க. அதுதான் தூய பக்தர் நிலை. அது வாசுதேவராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் இயல்பாகவே பக்குவ ஞானத்தையும் இந்த ஜட உலகில் பற்றின்மையும் பெற்றுள்ளனர். நானோ பிரம்மாவோ அஸ்வினி குமார்களோ நாரதனோ பிரம்மாவின் மற்ற புத்திரர்களான சிறந்த முனிவர்களோ அல்லது தேவர்களோ கூட பரமபுருஷரின் சுயரூபத்தையோ அவரது லீலைகளையோ புரிந்து கொள்ள முடியாது. சிவபெருமான் சொல்றார், நானோ பிரம்மாவோ யாரோ எப்பேற்பட்ட தேவர்களாம் சரி பகவான் கிருஷ்ணர் வந்து முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய லீலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி சமயத்துல ஏன் இப்படி பண்றாரு, சித்திரகேது ஏன் இங்க வரணும், இந்த மாதிரி முன்னால ஏன் சபிக்கப்படணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ற. அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. தன் கணவரின் இப்பேச்சை கேட்ட தேவி பார்வதி சித்திரகேதுவை சபித்த தன் செயலை குறித்து மிகவும் வெட்கப்பட்டு சித்திரகேதுவை சபித்ததற்கு தவறுதான் என்பதை ஒப்புக்கொண்டாள். மிகச்சிறந்த பக்தரான சித்திரகேது தாய் பார்வதியின் சாபத்தை எதிர்த்து பதில் சாபம் இடும் அளவிற்கு மிகவும் தகுதி உடையவராகவர். பெரும் சக்தி
உடையவராகவும் இருந்தார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு பதிலாக அவர் சிவபெருமானையும் அவரது மனைவியையும் சிரம் தாழ்த்தி வணங்கி மிகவும் அடக்கத்துடன் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு வைஷ்ணவனுடைய நடத்தையின் உயர்ந்த தரம் என்று மிகவும் உயர்வாக மதித்து போற்றப்படுகிறது. இவ்வாறாக சிறந்த பக்தரான சித்திரகேது பிரத்ராசுரன் என்று ஓர் அசுர குடும்பத்தில் பிறவி எடுத்தான். இதான் நம்ம கதையை பார்க்கிறோம். பிரத்ராசுரன் எப்படி வந்தாருன்னா இப்படிதான் பார்வதியோட சாபத்துல வர. எல்லாத்துக்குமே பகவானுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. பகவானே தன்னுடைய பக்தர்களை அசுரா ஆக்குவாங்க. ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிப்பு, ராவணன், கும்பகர்ணன் இவங்கெல்லாம் யாரு? பகவானுடைய வைகுண்டத்துல இருக்கக்கூடிய காவலர்கள், ஜெயன், விஜயன் அவங்களதான் வந்து பகவான் ஒரு காரணமா வந்து இந்த மாதிரி ஆக்குறாங்க. அந்த மாதிரி சித்திரகேத்துவ வந்து பிரத்ராசுரன் ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன லீலை. அதுக்கு வந்து தேவர்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார் அவர். புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சித்திரகேத்துவோட சக்தி வந்து ரொம்ப அதிகம். அவர் நினைச்சா பார்வதி தேவியை கூட திருப்பி சாபம் விடலாம். ஆனா அவர் அப்படி நடக்கல. தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தல. பக்தர்கள்லாம் அதான் தன் சக்தியை வெளிப்படுத்த மாட்டாங்க, கையை தூக்கிடுவாங்க. சரணாகதி தான். தன்கிட்ட எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். எது நடந்தாலும், எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெடுதல் நடந்தாலும் சரி, எல்லாமே பகவானுடைய சங்கல்பம். சோ பகவான் எனக்கு எது செய்தாலும் நன்மையே அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க. அதனால வந்து அதை எதிர்த்து போராடுறது இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகே, இந்த கஷ்டம் வரதா வரட்டும், இன்பம் வரதா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து அப்புறம் தான் வந்து சித்திரகேத்து வந்து விரத்தாசுரனும் ஆயிட்டார். சோ அந்த விரத்தாசுரன் கதை தான் வந்து போன வாரம் பார்த்தோம். விரத்தாசுரன் அப்புறம் இந்திரனோட போராடி கடைசியில முக்தி வைகுண்ட லோகம் போயிடுறார். பலஸ்ருதி. சோ இந்த சித்திரகேத்துவோட கதையை கேட்டா நமக்கு என்ன அப்படின்னு. சித்திரகேத்து ஒரு மிகச்சிறந்த பக்தர் ஆவார், மகாத்மா ஆவார். அவருடைய இந்த வரலாற்றை ஒரு தூய பக்தர்களிடமிருந்து கேட்பவன் கூட பௌதீக பந்தத்திலிருந்து விடுபெறுகிறான். எவன் ஒருவன் அதிகாலையில் எழுந்து தன் மனதையும் வாக்கையும் கட்டுப்படுத்தி பரமபுருஷரை நினைத்தும் சித்திரகேத்துவின் இந்த வரலாற்றை படிக்கிறானோ அவன் சிரமமின்றி பரமபதமாகிய ஆன்மீக உலகை அடைவான். இந்த பௌதிக லோகத்திலையும் சந்தோஷமா இருக்கலாம், அப்புறம் வந்து கடைசி நேரத்தை வைகுண்ட லோகமும் அடையலாம். அதனால வந்து பகவத்கீதை, பாகவதம் தொடர்ந்து படிங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ புக்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்புறம் ஜபமாலை வாங்கிக்கோங்க, நாம ஜபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது ஒண்ணுதான் உயர்ந்த வழி, சிறந்த வழி, உண்மையான வழி அதுதான். ஏன்னா பிரம்மாவால் அங்கீகரிக்கப்பட்டது. சிவபெருமான் சொல்றார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மனோமி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோர்மி, சகசிரநாம தத்துவம் ராமநாம வராணுமி. எல்லாரும் அதான் சொல்றாங்க. பகவான் நாமத்தை, கோவிந்தன் நாமத்தை, கிருஷ்ணோட நாமத்தை ஜபம் பண்ணுங்க. அதை தவிர வழியே கிடையாது. அதனால வந்து நாம ஜபம் பண்ணுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. சனாதன தர்மத்தை நம்ம இப்படிதான் காப்பாத்தியாகும். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். हरे कृष्णा. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. जगद्गुरु श्री प्रभुपाद की जय. हरे कृष्णा.